10வது பாயிண்ட், இந்த சந்தியாவந்தனத்துக்குள்ளே பெரிய தத்துவம் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு சரித்திரம் பார்த்தால் அதுதான் 10வது பாயிண்ட், தத்துவம் தான். ஏன்னா சொல்லும்போது முடிக்கும்போது ஃபிலாசபி தானே சொல்லி முடிக்கணும். 10வது பாயிண்ட் என்னென்னா, சூரியன் உதிக்கிறான், மந்தேகர்கள்ங்கிற அரக்கர்கள் தடுக்கிறா, இவன் காயத்ரியை சொல்லி அர்க்கியம் விடுறான், அது போய் அரக்கர்களை தாக்கிடுறது, சூரியன் உதிச்சுடுறான். உள்ளத்துக்குள்ளே ஞானம்ங்கிற சூரியன் உதிக்கணும். இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிற சூரியன் உதிக்கணும். ஆனால் அது உதிக்க விடாமல் நம் பாப்பங்களாகிய அரக்கர்கள் தடை பண்ணிகிட்டே இருக்கா. இந்த தீய எண்ணங்களாகிய அரக்கர்கள், பாபங்களாகிய அரக்கர்கள் விலகி போய் நமக்கு ஞான சூரியன் உதிக்கணும்னா தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் விடணும். அந்த அர்க்கியம் வெளி அம்பா மட்டும் போகாது, உள்ளம்பாக மாறி, இந்த காயத்ரியை சொல்ல சொல்ல அது அப்படியே அம்பாக மாறி உள்ளுக்குள்ள வந்து நம் தீய எண்ணங்கள், பாபங்கள் என்னும் அரக்கர்களையெல்லாம் அழித்து விட்டால் ஞானம் என்ற சூரியன் உள்ளுக்குள்ளே உதித்து நாம் ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், எம்பெருமானுக்கே அடிமை என்ற அந்த ஞான சூரியன் உள்ளுக்குள்ளே உதிப்பானாம். அப்போ காயத்ரி சொல்லி இங்கே அர்க்கியம் விட்டா அரக்கர்கள் போய் விழறான், வெளி சூரியன் உதிக்கிறது. அதே காயத்ரி சொல்லி அர்க்கியம் விட்டா பாப்பங்கள்களாகிய அரக்கர்கள் மறைகிறார்கள், ஞானம் என்ற சூரியன் உள்ளே உதிக்கிறது. அந்த ஞான சூரியன் என்பது உதித்து விட்டால் ஞானம் கனிந்த நலம் என்று பக்தி வளர்ந்து எம்பெருமானிடத்திலே ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவனாக அந்த குழந்தை ஈடுபடுவதற்கு அது துணை நிற்கும். அந்த வேதாந்த ஞானத்தோடு ஸ்ரீவத்சனாகிய பெருமாளை அறிந்து கொண்டு அவன் விஷயமான பக்தி வடிவிலான ஞானம் வளர வேண்டும் என்றால் இந்த சந்தியாவந்தனம் அதுக்கு வழிகாட்டுகிறது. அவ்வளவு பெரிய தத்துவம் எதில் இருக்குன்னா இந்த உபநயனத்தில் இருக்கிறது. அப்போ 10 பெருமையாச்சா, 10வது பெருமை இது ஞானத்தை வளரச் செய்கிறது. அதாவது சந்தியாவந்தனம் மூலம் பாபங்கள் நீங்கி ஞான சூரிய உதயம். 9வது காரணம், சந்தியாவந்தனம்ங்கிற உபாசனையே இதுதான் பண்ண வைக்கிறது. 8வது பெருமை சிஷ்ய லட்சணத்தை ஏற்படுத்துகிறது. 7வது பெருமை வாமன அவதாரத்தின் குணானுபவத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் 6வது பெருமை காயத்ரி உபதேசம், அந்த காயத்ரி ஜபம் மூலம் பகவானுடைய குணங்களை அனுபவிக்க முடிகிறது. 5வது பெருமை யக்ஞோபவீதம் என்ற பூணலை அணிந்து கொண்டு பெருமாளுக்கு தொண்டன் என்ற உணர்வை வளர்த்து கொடுக்கிறது. 4வது பெருமையாக இது 2வது ஜென்மாவாக ஒரு மறுபிறப்பு போல் இருக்கிறது. 3வது பெருமையாக இது ஞானத்துக்கு செய்யும் சம்ஸ்காரம், இதுவரை உடலுக்கு, இது ஞானத்துக்கு செய்யும் சம்ஸ்காரமா இருக்கு. 2வது பெருமை இது ஒரு ரக்ஷையா குழந்தையை காப்பாற்றி அதுக்கு ஸ்ரத்தை, சாஸ்திர விஸ்வாசம் எல்லாம் வளர்வதற்கு உதவி செய்கிறது. எல்லாத்தை விட முக்கியமான முதல் பெருமை இது வேத கல்வியின் முதல் படி, தொடக்கப்படியாக இருப்பதாலே இந்த படியில் கால் எடுத்து வச்சாச்சுன்னா முதல் படியே வெற்றி படினா திறமான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமங்கிறோம். அப்போ முதல் படியை திறமாக எடுத்து உபநயனத்தை பண்ணியாச்சுன்னா மேற்கொண்டு வேதஞானம், பிரம்மஜானம் எல்லாம் அந்த குழந்தைக்கு நிறைந்து பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்து அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே